என் செல்லக் குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு நல்ல செய்தியானது இன்று இந்த கார்த்திகை மாதத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதமாக இருந்தாலும் குலதெய்வ கோயிலில் எப்பொழுதும் தீபம் ஏற்றுவது வழக்கம் அல்லவா? அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னோடு பேச வேண்டும் என்று உன் குலதெய்வம் வந்திருக்கின்றது. இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனதில் சிறு சிறு நல்ல விஷயங்களை தந்திருக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்காக உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான வெற்றி செய்தியோடு இன்று என்னை உன் முன்னால் அனுப்பி இருக்கின்றது. மாதம் என்பது உனக்கு இந்த மாதம் முழுவதுமே தெய்வத்தின் ஆசிகளோடு மனம் நிறைவான பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை, உன் குலதெய்வத்தை நீ எப்பொழுதும் உன் மனதில் தாங்கி நின்று கொண்டிருக்கின்ற அந்த அன்பு, இவையெல்லாமும் எப்பொழுதுமே உன் மீது நீ கொண்ட அந்த அன்பையும் பிரதிபலிக்கின்றது. தன்னை நேசிக்கின்ற ஒருவனால் மட்டும்தான் தெய்வத்தையும் நேசிக்க முடியும். முதலில் உன்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னதன் பலன் இன்று என் பிள்ளை தன் மீது அந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசிகளும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறென்ன தேவைப்பட போகின்றது? எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் நம் குலதெய்வத்தின் துணை நமக்கு இருக்கிறது என்று தெரிந்தால் இதைவிட சந்தோஷம் பெரிதாக வேறெதுவுமே இல்லை அல்லவா? என் குழந்தையே, அதுவும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி என் மூலமாக உனக்கு அது கிடைக்கிறது என்றால் நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நான் ஒரு விஷயத்தை உன் முன்னால் சொல்ல வேண்டும் என்று தெளிவாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் முன்னின்று உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை நீ ஏறக்குறைய சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை உணர்த்துகின்றது. சரியான நேரத்தில் சரியான திசையை நோக்கி என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே நான் உனக்காக உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மனதார நீ எதை ஏற்றுக்கொண்டாலும் அதன் மீது கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே குறைந்து விடாது. நீ எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உன் குல தெய்வமானது உறுதி வாக்கினை உனக்கு கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தன் தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நிலை வரும் என்றும் உன் குல தெய்வம் சொல்லி இருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை சற்று அதிகமாகத்தான் கொடுக்கும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. அப்படியானால் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ மனம் வேதனை அடைவதை விட உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள். குலதெய்வம் நீ நினைப்பது போல் அல்ல, எப்பொழுதும் உன்னோடுதான் நீ பயணித்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் கோவிலில் சென்று தரிசனம் செய்கிறோம் என்று நீ எண்ணக்கூடாது.
ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் எங்கேயோ தூரத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அதற்காக அவர்கள் குலதெய்வத்தை சென்று பார்த்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அர்த்தமா? நிச்சயமாக கிடையாது. எங்கிருந்தாலும் நீ குலதெய்வத்தை மனதார நினைத்தாலே போதும், அவர்கள் உன் இல்லத்தில் வந்து தங்கிவிடுவார்கள். ஆனால் நீ மனதார அவர்களை நினைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மை. அதுபோல குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசல் படியை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து விட்டு நீ சென்று வா. ஏனென்றால் நீ அங்கு சென்று மீண்டும் உன் இல்லத்திற்கு வரும் பொழுது உன் குலதெய்வம் உனக்கு துணையாக வருவார்கள். உன் இல்லத்திற்குள் வந்து அவர்கள் தங்கி இருக்க வேண்டிய இடமாக இருப்பது உன் இல்லத்தின் நிலைவாசல். அதனால் உள்ளே வருகின்றவர்கள் சட்டென்று உன் நிலைவாசலுக்குள் தங்கிவிடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து ஒரு நாளும் செல்ல மாட்டார்கள். எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வந்திடாதபடி, எந்த தீய சக்தியும் உன் இல்லத்தை நெருங்கிடாதபடி இவர் உனக்கு அத்தனை காவலாக நின்று கொண்டிருப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள், மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கென்று மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இவையெல்லாம் நீங்கிவிடும். தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசித்து விட மாட்டோம் என்பது உனக்கே புரிந்துவிடும். நீயாகவே சில நேரம் நினைத்து பார், நம் இல்லத்தில் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வருகிறது என்றால், உன் இல்லத்தில் எப்பொழுதுமே சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு மாற்றம், எந்த ஒரு நிலையும் இல்லாது ஒரு சந்தோஷமான நிலையை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று நீயே யோசித்து கொண்டிருப்பாய். அந்த அளவிற்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு தெளிய வரக்கூடிய விஷயம், இத்தனை காலமும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்த ஒரு விஷயம் இத்தனை அமைதியை நம் குடும்பத்தில் கொடுத்திருக்கிறது என்றால் தெய்வம் உன் இல்லத்தில் குடியமர்ந்து விட்டது என்று அர்த்தம். அதனால் அந்த நொடியில் உன் குலதெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை உன்னால் வந்தது அல்ல. அதை யார் உனக்கு கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை கொடுக்க உன் குலதெய்வம் தயாராகிவிட்டது. அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் வரப்போகின்றது. அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு செய்வதற்கு உன் குலதெய்வம் துணிந்து விட்டது என்ற அர்த்தம். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள், இந்த தெய்வத்தின் முன்னால் நீ கேட்டுக்கொண்டிருந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமும் உனக்கு நிறைவேறக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை வந்தே சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது உனக்கு நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி வேதனைப்படாதே. எதுவாக இருந்தாலுமே அது உன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்குரியதாக மாற்றப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அந்த வெற்றி உன்னை வந்து சேர்வதை சர்வ நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உன்னை இந்த நிலைக்கு தள்ளியது. ஆனால் தெய்வம் எதற்காக இருக்கின்றது? சில கஷ்டங்கள் வரத்தானே செய்யும். சில கஷ்டங்களிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டாமா? அதை நீ கற்றுக்கொள்ளும் வரை உன் குலதெய்வம் வேடிக்கை தான் பார்க்கும் என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வருத்தப்படாமல் இருக்க இந்த குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக நுழைந்து உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் என்கின்ற வாக்குறுதியினை அவர்கள் அளித்துவிட்டு சென்றார்கள். என் குழந்தையே,
இன்று இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைத்ததல்லவா? இதை சரியான முறையில் உன் மனதில் நிறுத்தி வைத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு உன் குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று அனைவரின் துணையும் இருக்கிறது என்பதனை உணர்ந்து நீ நல்லபடியாக ஒவ்வொரு வெற்றி விடியலையும் நீ தொடங்கினால் போதும். எப்பொழுதும் நீ நினைத்திராத அளவிற்கு சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்திடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.